ஐயா வாலாஜா வல்லவன் அவர்கள் குறித்து திராவிட இயக்க தமிழர் பேருடைய தலைவர் ஐயா சுபு அவர்கள் ஒரு வீடியோ ஒரு பேசியிருந்தார். அதை கடந்த வாரத்தில் யூடியூப்பில் பார்க்க நேரிட்டது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரை. அது உண்மையிலே அது அவர் உரையை கேட்கத்தான் நான் இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். யுஜிசி சட்ட விதிகள் இந்த திருத்தங்களை எதிர்த்து இந்தியா கூட்டணியின் சார்பில் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறோம், கண்டித்து வருகிறோம். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாணவர் அணி செயலாளர் அண்ணன் சிவிஎம்பி எழிலரசன் அவருடைய தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலில் புதுதில்லி ஜந்தர் மந்தரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களும் அதில் பங்கேற்று கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். 2019ஆம் ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையை எதிர்த்து எனக்கு முன்பு பேசிய தோழர் தஞ்சை தமிழ் அவர்கள் சொன்னது போன்று காஞ்சிபுரத்தில் ஒரு மாதம் முழுக்க விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் மன்றமும் தோழமை அமைப்பினரை திரட்டிக்கொண்டு ஒரு மாதம் முழுக்க வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டோம். இந்த வரைவு கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த சமூகத்திற்கு எதிரானது, எளிய மக்களுக்கு எதிரானது என்று பரப்புரையை மேற்கொண்டோம். இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோடி அரசுக்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம், மக்களை திரட்டி வருகிறோம். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த சமூகத்திற்கு எதுவெல்லாம் கூடாது என்றார்களோ அதை அனைத்தையும் இந்த மோடி கும்பல், சனாதன கும்பல் செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு துணையாக தமிழ்நாட்டில் கிளம்பியிருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் தந்தை பெரியாரை வசைபாடி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் பெயரை சொல்லி வளர்ந்த கும்பல் இன்றைக்கு தந்தை பெரியாரை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. புதுசாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. பார்ப்பான் என்றால் அனைவரையும் சமமாக பார்க்கிறவன் பார்ப்பான். அந்த கேட்கறதுல தடார் ரஹீம் எதிரில் உட்காந்துக்கிறார். அந்தாலாம் எதுக்கு அங்கே அவனா கூட சேர்ந்து சுற்றினுக்கிறானே தெரியல. சமமாக பார்ப்பவனா பார்ப்பானா, இது புதுசாக ஒரு விளக்கமாக இருக்குது. இதெல்லாம் இப்படி நம்ம அறிவிலிகளாக, முட்டாள்களாக சொல்லி நிறுகிறான். இவருக்கு உடந்தையாக இந்த புதுசாக ஒருத்தன் போகிறான், எங்கள் இதில் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தன், அவன் போய் தேவையில்லாத அங்கே போய் அவனா கூட போய் சேர்ந்துன்னு சுற்றி நிறுகிறாங்க. இப்படி ஆர்எஸ்எஸ் அடிமைகளாக, பாஜகவினுடைய அடிமைகளாக இங்கே சீமான் போன்றவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் சீமானை எதிர்த்து தீவிரமாக போராட வேண்டும். அதனால் பார்த்தாலே அடிக்கணும். எனக்கு தமிழ்நாடு அரசின் மீது மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இதுவரையில் அந்த ஆளை கைது செய்யாத இருக்குது. சுமாகரெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுடுறான் போலீஸு. இந்த சீமானை பிடிச்சி குமுறணும். கட்டாயம் இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். காஞ்சிபுரத்தில் சீமானுக்கு எதிராக தந்தை பெரியாரை சீமான் தரக்குறைவாக பேசுகிறாரு. சமூக நீதிக்கும் தந்தை பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவருக்குன்னா இருக்குது அப்படின்னு சொன்னார். முதலில் அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டதே தந்தை பெரியாரால் தான். அதெல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக சொல்லுது, சமூக நீதி நாளாக கொண்டாடுன்னு சொல்லுது. அப்படியாப்பட்ட தந்தை பெரியாரை சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் பேசுகிறான் அந்த பைத்தியம். அவனுக்கு எதிராக காஞ்சிபுரத்தில் புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு பதிவு செய்திருக்கிற அந்த எஃப்ஐஆர் மூலம் சீமான் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படவில்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக சீமானை நீதிமன்றத்துக்கு வரவழைக்கின்ற முன்முயற்சியில் விடுதலை சிறுத்தை மேற்கொள்ளும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த அண்ணாமலை ஒரு பக்கம் இவர் பெரிய புரட்சியாளர் போல எல்லாத்தையுமே பேசினார். நான் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த மாதம் ஒரு பெண், ஒரு சகோதரி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது பெருசாக பயங்கரமாக பொங்கி எழுந்த அண்ணாமலை, அப்புறம் அவருடைய அடிமைகள் இந்த அதிமுக இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து யார் அந்த சார் பெரிய முழக்கமிட்டார். சட்டமன்றத்துக்கு போகிறான், சொக்கால குத்தின்னு போகிறான், யார் அந்த சார் அப்படின்னு. அந்த சம்பவம் நடந்தது பிறகு பாஜகவினர் தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லைகளில் ஈடுபட்ட செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவர் எம்.ஐ. ஷா மீது போக்சோ சட்டத்தில் மதுரையில் வழக்கு பதிவு. பைக் வாங்கி தருவதாக கூறி 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. இது ஒரு செய்தி. தென்காசியில் ஆலங்குளம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த முன்னாள் பாஜக நிர்வாகி போக்சோவில் கைது.
வண்டி தொழில் செய்து வரும் முன்னாள் பாஜக நிர்வாகி பேச்சிமுத்து சிறுமியின் வீட்டிற்கு வண்டி வசூலிக்க சென்ற போது அத்துமீறல். அதே செங்கோட்டையில் இன்னொரு செய்தி வருது. இளம்பெண் குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த பாஜக நிர்வாகி கைது. குமார் என்பவர், அவர் முன்னாள் இராணுவ வீரர் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொருத்தர் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த பச்சை முத்து போக்சோவில் கைது. இன்னொருத்தர், இது கன்னியாகுமரி மாவட்டம், அதில் அது டைட்டிலே சூப்பராக இருக்குது. அடுத்தவர் மனைவிக்கு முத்தம், தட்டி கேட்ட கணவர் மீது தாக்குதல், தலைமறைவான பாஜக நிர்வாகி. இன்னொருத்தர், தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் பக்கத்து வீடுகளில் பெண்கள் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டிய திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கைது. இவரும் பாஜக நிர்வாகி. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டதை பயங்கரமாக பண்ணானுங்க. சாட்டையெல்லாம் தச்சு அந்த பைத்தியம் சாட்டையால். இது தமிழ்நாடு மண் தீக்குளித்து மாண்டு இருக்கிற போராட்டங்கள் நடந்திருக்குது. மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்திருக்குது. இது தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் தலைவர் கலைஞரால் பண்படுத்தப்பட்ட இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கேள்வி கூத்தா சவுக்கால் ஆட்சிக்கிறான். அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவத்துக்காக சவுக்கால் ஆட்சி போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போ நான் சொன்னதெல்லாம் 5-6 சம்பவம். இது சவுக்கால் ஆட்சி, நான் தூக்கு மாட்டி செத்துடணும். அண்ணாமலை இதுக்கு எதுவுமே பண்ணல. பாஜக நிர்வாகி தான் 6-7 கேஸில் போக்சோவில் கைது, பாலியல் வழக்கில் கைது, இது மாதிரி பல்வேறு வழக்கில் தொடர்ச்சி அவங்க செஞ்சுருக்கிறோம், அரெஸ்ட் பண்ண நடந்துருக்குது. இதற்காக பாஜகவிலிருந்து யாரும் போராட வரவில்லை. அண்ணாமலையும் சவுக்கால் அடித்துக் கொள்ளவில்லை. காஞ்சிபுரத்திற்கு அண்ணாமலை வந்தால் விடுதலை சிறுத்தைகளால் சவுக்கடி கொடுக்கப்படும். நாம் தமிழ் சீமானு